ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் ஸ்டடி. நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அழகு 2 எண்களும் தொடர் வரிசை ஒன்றில் பயிற்சி 2.5 9வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். x 10 y 24 z என்பவை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன. x y z ஆகியவற்றின் மதிப்பு காண்புன்னு கேட்குறாங்க. அதாவது 6 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூஸ் வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. தொடர் வரிசைன்னு கொடுத்தாங்க நம்ம கண்டுபிடிக்கணும். அவங்களுக்கு கூட்டுத்தொடர் வரிசைன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் இந்த வேல்யூஸ்லாம் இருக்கும்போது இல்லை எக்ஸு ஒய் இசட் இந்த மூணுத்தோட வேல்யூ தான் என்னென்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மூணுத்தோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வேல்யூஸ் வந்து ஈக்குவேஷனாக நம்ம வந்து ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஈக்குவேஷனை எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னா புது உறுப்பு கண்டுபிடிக்கணும். பார்த்தீங்களா? d = t2 - t1 இந்த ஃபார்முலா இருக்குல்ல, இந்த ஃபார்முலா வச்சு தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ t2 - t1 ஈக்குவல் டு போட்டுருங்க. t2 - t1 t2 அதாவது இது வந்து term 1 term 2 term 3 term 4 term 5. ஓகேங்களா? இப்போ t2 - t1 t2 - t1 அப்போது 10 - x இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா? செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே மாறும். ஃபஸ்ட்டு t2 - t1 நெக்ஸ்ட் என்ன வரும்? t3 - t2 அப்போது y - 10 y - 10 இது செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். t4 - t3 ஸோ 24 - y இது தேர்ட் ஈக்குவேஷன். லாஸ்ட் ஈக்குவேஷன் t5 - t4 z - 24 இது ஃபோர்த் ஈக்குவேஷன். ஓகேங்களா? இப்போ 4 ஈக்குவேஷனையும் ஃபார்ம் பண்ணிச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து தான் XYZோட வேல்யூஸை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் நம்ம ஏதாவது ஒரு 2 ஈக்குவேஷன் எடுக்கணும். எந்த 2 ஈக்குவேஷன் எடுக்கலாம் பாருங்கள். நம்ம வந்து 2வது ஈக்குவேஷனே 3வது ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஏன்னா அது ரெண்டுத்துலையுமே பாருங்கள் ஒய் வந்து ஸோ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ பாருங்கள் 2 மற்றும் 3 செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் எடுக்கணும். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள் y - 10 ஈக்குவல் டு தேர்ட் ஈக்குவேஷன் 24 - y. இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்கள். ஆல்ரெடி இங்கே ஒரு y இருக்கா, y இங்கே பாருங்கள் என்னால் -y இருக்குது. ஸோ இந்த -y வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது +y மாறிடும். ஓகேங்களா? அப்போது +y ஈக்குவல் டு 24 - 10 இருக்குது. ஈக்குவல்ட்டுக்கு தான் வரும்போது +10 y + y எவ்வளோ 2y ஈக்குவல் டு 24 + 10 34. ஸோ இப்போ பாருங்கள் ஒய்யை மட்டும் இங்கே வச்சுட்டு 34/2 அதாவது டிவைட் 2 × 2 2 17 × 34. ஓகேங்களா? அப்போது 4y = 17. XYZோட வேல்யூ கேட்டிருந்தாங்க. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னென்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும்? எக்ஸோட வேல்யூ ஜெட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அடுத்து எந்த ஈக்குவேஷன் எடுக்கலாம் பாருங்கள். இது ரெண்டுத்தில் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம செகண்ட் அண்ட் தேர்டு எடுத்தோம். நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டையும் செகண்டையும் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் எடுத்தீங்க. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள் 10 - x ஈக்குவல் டு செகண்ட் ஈக்குவேஷன் y - 10. ஓகேங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம வந்து போட்டு வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ 10 - x எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. ஸோ இப்போ என்ன பண்ணால் 10 - x அப்படியே வச்சுக்கலாம். ஈக்குவல் டு ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 17. ஸோ 17 - 10. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் 10 - x ஸோ -x மட்டும் வச்சுங்க. சாரி 10 - x அப்படியே வச்சுங்க. 17 - 10 17 - 10னா ஆன்சர் என்ன? 17லேருந்து 10 பிடிச்சுன்னா என்ன ஆன்சர்? 7. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். -x மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த 7 இருக்கா +10 ஈக்குவல்ட்டிங்கன்னா வந்து என்ன வரும்? -10 ஆகுமா? ஸோ -10 இப்போது -x = 7 - 10 - 3 பெரிய நம்பர் 10. ஸோ 10 மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் பண்ணோம். 10ல் 7 போயிடுச்சுன்னா 3 - 3. ஸோ இப்போ நம்ம மைனஸ் கேன்சல். x = 3. ஓகேங்களா? x = 3. அப்போ நம்ம ஒய்யோட வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு, எக்ஸோட வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? இப்போது XYZ கேட்டிருந்தாங்க. எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணால் இசட்டோட வேல்யூ. இப்போ வந்து 3வது ஈக்குவேஷன் 4வது ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா?
3 மற்றும் 4. தேர்ட் ஈக்குவேஷன் என்ன? 24 மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ஃபோர்த் ஈக்குவேஷன் z மைனஸ் 24 இருக்குங்களா? 24 மைனஸ் ஒய், ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஒய்யோட வேல்யூ என்ன? 17 ஈக்குவல் டு ஜெட்டோட வேல்யூ தெரியாது மைனஸ் 24. இப்போ 24லேருந்து 17 வச்சுன்னா ஆன்சர் என்ன? 7. 7 ஈக்குவல் டு z மைனஸ் 24. ஓகேங்களா? இப்போது இந்த இசட்டை வந்து நம்ம இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரணும். ஓகேங்களா? z ஈக்குவல் டு அது பதில் இந்த 7 வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரணும். 7 மைனஸ் 24. 7 வந்து ஈக்குவல் டு இந்த பக்கம் போகும்போது என்னவா போகும்? மைனஸாக போகுங்களா? ஸோ 7 வந்து ஈக்குவல் டு இந்த பக்கம் போகும்போது மைனஸாக போகும். ஸோ -7. z ஈக்குவல் டு -7 மைனஸ் 24 எவ்வளோ? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடுமா? ஸோ ப்ளஸ் 31. ஓகேங்களா? இசட்டோட வேல்யூவை நம்ம என்ன பண்ணிச்சு? கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போது தீர்வுகள் நீங்கள் எடுத்து எழுதுகிறோம் பாருங்கள். XYZோட வேல்யூ கேட்டிருந்தாங்க. எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ 17, இசட்டோட வேல்யூ 31. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.